இனி தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் கடைகளில் பயன்படுத்தப்படும் 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் விலை ₹43.50 குறைந்துள்ளது. கச்சா எண்ணெயின் சர்வதேச விலைக்கு ஏற்ப மாதந்தோறும் சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயித்து வருகின்றன. அந்த வகையில் சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வர்த்தக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை ₹44.50 குறைக்கப்பட்டுள்ளது. ₹1965 விற்று வந்த வர்த்தக சிலிண்டர் தற்பொழுது ₹1921.50 விற்பனையாகிறது. இதேபோன்று மற்ற மெட்ரோ நகரங்களான டெல்லி, கொல்கத்தா, மும்பையிலும் வர்த்தக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் சென்னையில் வீட்டில் பயன்படுத்தப்பட்ட சிலிண்டர் விலை கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் எவ்வித மாற்றமும் இன்றி ₹818.50 விற்பனை செய்யப்படுகிறது. பங்குனி உத்திர ஆராட்டு திருவிழா மற்றும் சித்திரை விஷு பண்டிகையை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று திறக்கப்படுகிறது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல மற்றும் மகரவிளக்கு சீசனை தவிர ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் 5 நாட்கள் நடை திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். இவை தவிர பங்குனி உத்திர ஆராட்டு விழா மற்றும் சித்திரை விஷு பண்டிகைக்காக நடை திறக்கப்படுவதும் உண்டு. அதன்படி இந்த ஆண்டுக்கான பங்குனி உத்திர ஆராட்டு விழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இதனையொட்டி இன்று மாலை 5 மணிக்கு சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்படுகிறது. வரும் 10ஆம் தேதி சரம்குத்தியில் பள்ளி வேட்டை நிகழ்ச்சியும் 11ஆம் தேதி பம்பை ஆற்றில் ஐயப்பனுக்கு ஆராட்டு விழாவும் நடைபெறவுள்ளன. மேலும் சித்திரை மாத பூஜை மற்றும் விஷு பண்டிகையை முன்னிட்டு வரும் 18ஆம் தேதி வரை நடை திறக்கப்படும் என்பதால் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரை மாற்ற RSS திட்டமிட்டுள்ளதாக சிவசேனா மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் கூறிய நிலையில் 2029ஆம் ஆண்டிலும் மோடியே பிரதமர் என்று மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் பதிலடி தந்துள்ளார். இளம் வயதில் RSS சேவகராக இருந்த பிரதமர் மோடி 2014ஆம் ஆண்டில் பிரதமராக பதவியேற்ற பிறகு நாக்பூரில் உள்ள அதன் தலைமை அலுவலகத்திற்கு செல்லாமல் இருந்து வந்தார். இந்நிலையில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் உள்ள RSS தலைமை அலுவலகத்திற்கு சென்றார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டிருந்த உத்தவ் தாக்கரே சிவசேனா கட்சியைச் சேர்ந்த சஞ்சய் ராவத் பிரதமர் பதவிக்கு வேறு நபரை RSS தேடுவதாகவும் அதனால்தான் ராஜினாமா செய்வதை கூறவே மோடி RSS அலுவலகம் சென்றதாகவும் கூறியிருந்தார். பிரதமர் மோடி செப்டம்பர் மாதம் 75 வயதை நிறைவு செய்யும் நிலையில் அவர் ஓய்வு பெறுவார் என்றும் தெரிவித்திருந்தார். இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் மோடிக்கு பிறகு யார் என்பதை முடிவு செய்யும் தருணம் இது கிடையாது என்றார். वडील जिवंत असताना मुलांचा विचार होत नाही, करायचाही नसतो. ही सगळी मुघली संस्कृती आहे. பிரதமர் மோடியே தங்கள் தலைவர் என்றும் அவரே அந்த பதவியில் தொடர்வார் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்தில் வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவை நாளை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வக்பு வாரிய திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சிகளின் தொடர் எதிர்ப்பை அடுத்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மசோதாவின் அம்சங்கள் தொடர்பாக கூட்டுக்குழு உறுப்பினர்கள் ஆலோசனை நடத்தி மத்திய அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்தனர். இந்நிலையில் 4ஆம் தேதியுடன் நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நிறைவு பெற உள்ள நிலையில் புதன்கிழமை மக்களவையில் மசோதாவை தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவையில் மசோதா நிறைவேற்றப்படும் நிலையில் வியாழக்கிழமை மாநிலங்களவையிலும் தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து மசோதா தாக்கலின் போது உறுப்பினர்கள் முழுமையாக அவையில் இருக்குமாறு கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. நியாயமற்ற தொகுதி மறுசீரமைப்பு மாநில உரிமைகளை பறிக்கும் ஆயுதம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து ஆங்கில இதழின் கட்டுரையை மேற்கோள் காட்டி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் இந்தியா ஓர் அபாய கட்டத்தில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பை நமக்காக எதிர்த்தாலும் அனைவருக்குமான எதிர்ப்பே இது என்றும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்பால் நம்பிக்கை உள்ளவர்களின் எதிர்ப்பே நமது குரல் எனவும் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகையை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தி நியாயமற்ற முறையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்ய திட்டமிட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் அரசமைப்பு சட்டம், கூட்டாட்சி, வேற்றுமையில் ஒற்றுமை மீது நம்பிக்கை கொண்ட அனைவரின் எதிர்ப்பு இது என்றும் கூறியுள்ளார். டெல்லி போறதா சொல்லிட்டு இருந்தாங்க. தொடர்ச்சியா நீங்க ஏன் மௌனமாவே இருக்கக்கூடிய காரணம் என்ன? மௌனம் அனைத்தும் நன்மைக்கு. EPS உடனான கருத்து வேறுபாடு, டெல்லி பயணம், அமித்ஷா, நிர்மலாவுடன் சந்திப்பு என தொடர்ந்து விவாதத்திற்கு உள்ளாகி வரும் அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் மௌனம் கலைத்துள்ளார். அரசியல் பரபரப்புக்கு மத்தியில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள வீட்டில் செங்கோட்டையனை அதிமுக நிர்வாகிகள் பலரும் வந்து சந்தித்து சென்றனர். அதன் பிறகு கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருந்து அதிமுக நிர்வாகிகளுடன் ஈரோடு சென்ற செங்கோட்டையன் சென்னைக்கு ரயிலில் புறப்பட்டு சென்றார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் தொடர்ந்து மௌனம் காப்பது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அப்பொழுது மௌனம் நன்மைக்கே என்று மட்டும் கூறி கையெடுத்து கும்பிட்டுவிட்டு அங்கிருந்து நகர்ந்து சென்றார்.
செங்கோட்டையின் விவகாரத்தில் அண்ணன் தம்பி பிரச்சனையை பொதுவெளியில் விவாதிக்க கூடாது என்பது அதிமுகவின் கருத்து என அக்கட்சியின் செய்தி தொடர்பு செயலாளர் வைகை செல்வன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற அதிமுக பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த வைகை செல்வன் அதிமுகவை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சிறந்த முறையில் வழிநடத்தி வருவதாக தெரிவித்தார். மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்களை தேடி மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கிற நிர்வாகிகள் வருவார்கள். இதையெல்லாம் மக்கள் தலைவர்களுக்கு, அங்க இருக்கிற மக்கள் தொண்டர்கள் வருவதும் பொதுமக்கள் வருவதும் இயல்பான ஒன்றுதான். அதிமுக குறித்து ஒரு சிலர் தேவையில்லாத செய்திகளை வேண்டுமென்றே பரப்பி விஷம பிரச்சாரம் செய்து வருவது அதிர்ச்சி அளிப்பதாக கூறினார். இந்த உட்கட்சி பிரச்சனைக்கு இந்த கட்சி தீர்வு காணும். மற்றபடி அண்ணன் தம்பிகளின் பிரச்சனையை பொதுவெளியில் வைத்து விவாதிக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. செங்கோட்டையன் பிரச்சனை என்பது உட்கட்சி பிரச்சனை, அதனை பொதுவெளியில் விவாதிக்க கூடாது என்றார். விண்ணப்பங்கள் இன்னும் ஒரு 3 மாத கால அளவிற்குள்ளாக மீண்டும் பெறப்பட்டு யார் யாருக்கெல்லாம் தகுதி இருக்கிறதோ அவர்களுக்கு தகுதியினுடைய அடிப்படையில் நிச்சயமாக அந்த மகளிர் உரிமை தொகைகள் விடுவிக்கப்படும். தமிழ்நாடு அரசு தரும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை குறித்து அமைச்சர் தங்கம் தென்னரசு தந்த அப்டேட் தான் இது. விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி அருகே புதிய நியாய விலைக் கடைகளை மக்களின் பயன்பாட்டிற்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு திறந்து வைத்தார். பின்னர் மக்களிடையே பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு மகளிர் உரிமை தொகைக்காக ஏராளமானோர் விண்ணப்பித்துள்ளதாக கூறினார். எனவே மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு தேவைப்படக்கூடியவர்கள், உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் அது தகுதி இருக்கிறதோ அவர்களுக்கு அதை வழங்கக்கூடிய உத்தரவினையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிறார்கள். மகளிர் உரிமை தொகை பெறாமல் விடுபட்டவர்களிடம் விரைவில் விண்ணப்பம் பெறப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் அழுகிய நிலையில் கிடந்த வழக்கறிஞரின் சடலத்தை போலீசார் கைப்பற்றினர். கணபதிராஜ் நகர் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள ஒரு வீட்டில் துர்நாற்றம் வீசுவதாக கிடைத்த புகாரை அடுத்து அங்கு சென்ற போலீசார் வீட்டின் பூட்டை உடைத்து சோதனையிட்டனர். வீட்டில் அழுகிய நிலையில் தலை உள்ளிட்ட இடங்களில் வெட்டுக்காயங்களுடன் கிடந்த சடலத்தை போலீசார் கைப்பற்றினர். முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்தது வேளச்சேரியைச் சேர்ந்த வழக்கறிஞர் வெங்கடேஷ் என்பது தெரியவந்தது. நண்பர்களுடன் வீடு வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்த நிலையில் வழக்கறிஞர் வெங்கடேஷ் இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. தொழில் போட்டி காரணமாக வெங்கடேஷ் கொலை செய்ய அல்லது வேறு ஏதும் காரணமா என போலீசார் விசாரித்து வருகின்றனர். மண்மனம் மாறாமல் ஆந்திர மாநிலம் கர்னூல் அருகே நடைபெற்ற வரட்டியடி திருவிழாதான் இது. தெலுங்கு புத்தாண்டுக்கு மறுநாள் கைருபாலா கிராமத்தில் உள்ள வீரபத்ரசாமி கோயிலில் ஆண்டுதோறும் வரட்டியடி திருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு வரட்டியடி திருவிழா களை கட்டியது. ஏற்கனவே சாணத்தால் தயார் செய்யப்பட்ட வரட்டியை 2 குழுக்களாக பிரிந்த மக்கள் ஒருவர் மீது ஒருவர் வீசி தாக்கிக் கொண்டனர். காயமடைந்த பக்தர்கள் சிலர் வீரபத்ரசாமி கோயிலில் வழங்கப்பட்ட விபூதியை பூசிக்கொண்டு மீண்டும் வரட்டியடி திருவிழாவில் பங்கேற்றனர். மோதல்கள் ஏற்படாமல் இருக்க காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். வீரபத்ரசாமிக்கும் பத்ரகாளி அம்மனுக்கும் இடையிலான மோதலை நினைவுபடுத்தும் வகையில் திருவிழா நடத்தப்படுவதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். மியான்மரில் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2056 உயர்ந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மியான்மரில் கடந்த வெள்ளிக்கிழமை சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் இருமுறை தாக்கியதால் பெரும்பாலான கட்டடங்கள் தரைமட்டமாகின. இந்த பேரிடரில் 10,000 பேர் வரை சிக்கியிருக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது. 60 மணி நேரத்திற்கும் மேலாக மீட்புப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2056 உயர்ந்துள்ளது. சுமார் 4,000 பேர் காயமடைந்திருப்பதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த இயற்கை பேரிடர் தொடர்பான செய்திகளை சேகரிக்க பன்னாட்டு பத்திரிகையாளர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா, அமெரிக்கா, சீனா உள்ளிட்ட நாடுகள் மியான்மர் மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை அளித்து வருகின்றன. மீட்புப் பணிகளில் சர்வதேச குழுவினரும் உள்ளூர் இளைஞர்களும் பெருமளவில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளனர். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் என்ன பிரச்சினை நிலவுகிறது என தங்களுக்கு தான் தெரியும் என்றும் விரைவில் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் மீண்டும் விண்வெளி செல்ல உள்ளதாகவும் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் தெரிவித்தனர். ஏறத்தாழ 9 மாத பயணத்திற்கு பின் கடந்த வாரம் பூமிக்கு திரும்பிய சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் முதல் முறையாக செய்தியாளர் சந்திப்பில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில் இருந்து இந்தியாவை பார்க்கும்போது அற்புதமாக இருந்ததாக கூறினார்.
ஒவ்வொரு முறையும் இந்தியாவின் மேற்பரப்பில் சென்றபோது இமயமலையின் நம்பவே முடியாத புகைப்படங்கள் கிடைத்ததாக கூறினார். மேலும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் விட்டு வந்த பணிகளை தொடர விரும்புவதாகவும் அதற்காக மீண்டும் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் விண்வெளிக்கு செல்ல உள்ளதாகவும் தெரிவித்தனர். But it is a great spacecraft and it has a lot of capability that other spacecraft don't have. And to see that thing successful and to be part of that program. ஸ்டார்லைன் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக SpaceX விண்கலம் மூலம் இருவரும் பூமிக்கு அழைத்து வரப்பட்டது குறிப்பிடத்தக்கது. IPL லீக் போட்டியில் கொல்கத்தாவிற்கு எதிரான ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி அபார வெற்றி பெற்றது. மும்பை வான்குடை மைதானத்தில் நடைபெற்ற நடப்பு IPL சீசனின் 12வது லீக் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி கொல்கத்தாவை எதிர்கொண்டது. இதில் டாஸ் வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணி கொல்கத்தாவை முதலில் பேட்டிங் ஆட அழைத்தது. அதன்படி களமிறங்கிய கொல்கத்தா வீரர்கள் மும்பை அணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்த விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். 16.2 ஓவர்களில் 116 ரன்களுக்கு கொல்கத்தா அணி 10 விக்கெட்டுகளையும் இழந்தது. மும்பை தரப்பில் அஸ்வினி குமார் 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். 117 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிய இலக்குடன் களமிறங்கிய மும்பை அணி தொடக்கம் முதலே அதிரடி காட்டியது. 12.5 ஓவர்களிலேயே மும்பை இந்தியன்ஸ் அணி 2 விக்கெட் இழப்பிற்கு 121 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. மும்பை இந்தியன்ஸ் அணியில் அதிகபட்சமாக ரிக்கல்டன் 5 சிக்சர்களுடன் 62 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். முதல் 2 போட்டிகளில் தோல்வியடைந்த மும்பை இந்தியன்ஸ் அணி நடப்பு IPL தொடரில் தனது முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. தமிழ்நாட்டில் ஜூன் மாதம் வரை வெயில் அதிகமாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மைய தலைவர் மிருத்யுஞ்சய் மொஹாபத்ரா தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வழக்கமான அதிகபட்ச வெப்பநிலையை விட அதிக வெப்பம் காணப்படும் என்று கூறினார். தமிழ்நாடு, வடக்கு கர்நாடகா, ஆந்திரா, தெலங்கானா, குஜராத், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலகட்டத்தில் அதிக அளவில் வெப்ப அலை வீசும் என்றும் மிருத்யுஞ்சய் மொஹாபத்ரா தெரிவித்தார். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரியில் இன்று மிதமான மழை பெய்யலாம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, தென்காசி, விருதுநகர், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளையும் நாளை மறுநாளும் கனமழை பெய்யலாம் என்று கணிக்கப்பட்டிருந்த நிலையில் நாளை முதல் 3 நாட்களுக்கு இடி மின்னலுடன் மிதமான மழையே பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று முதல் 4 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக 3 டிகிரி செல்சியஸ் குறையக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.